இந்த மாதிரி ஒரு வீடு நம்மளும் கட்டணும்னு ஆசைப்படுற மாதிரி 3.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் இந்த 3 BHK வீட்டை டூப்ளக்ஸ் டைப்பில் ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. சவுத் ஈஸ்ட் கார்னர் சைட்டாக இருக்கிறதுனால வீட்டுக்கு ரெண்டு பக்கமும் நிறைய டெக்ஸ்சர் ஒர்க் அண்டு டைல்ஸ் ஒர்க்கோட கான்டெம்பரரி லுக்கில் நல்ல ஒரு எலிவேஷன் டிசைன், ஸ்பேசியஸான லிவிங் ஹால், தனி பூஜா ரூம், பெரிய பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப் அண்டு செப்பரேட் ஸ்டோர் ரூமோட மாடலர் கிச்சன் வித் டைனிங் ஏரியா. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மீதி 2 பெட்ரூம், மூணுலேயுமே அட்டாச்சு பாத்ரூம், அது போக மூணுலேயுமே தனியாக ட்ரெஸ்ஸிங் ஏரியா, லாஞ்ச், ஃப்ரண்ட் பால்கனி, சைட் பால்கனின்னு வீட்டை ஃபஸ்ட் கிளாஸாக பிளான் பண்ணி அசத்திருக்காங்க. அதுலேயும் ஃப்ரண்ட் பால்கனியில் பார்த்தீங்கன்னா பாட்ஸ் வச்சு ஃபில்லர் ஸ்லாப் முறையில் ரூஃபிங் போட்டு அதோட சிஎன்சி கட் டிசைன் கிரில் ஒர்க்ஸும் டெரகோட்டா கிளே ஜாலிஸ் வச்சு பால்கனியை வேறு லெவலில் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி A to Z ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது சவுத் ஈஸ்ட் கார்னர் சைட். வீட்டோட மெயின் டோரை ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 3.25 சென்ட், அதாவது 1600 ஸ்கொயர் ஃபீட். சைட்டு வந்து 32 அடி அகலமாகவும் 50 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை வந்து 2700 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், ஹெட்ரூம்னு டூப்ளக்ஸ் டைப்பில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது கார்னர் சைட்டுங்கிறதுனால அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுற விதமாக வீட்டுக்கு ரெண்டு பக்கமும் பால்கனி, ரெண்டு பக்கமும் டெக்ஸ்சர் ஒர்க் அண்டு டைல்ஸ் ஒர்க்கோட எலிவேஷனை கான்டெம்பரரி லுக்கில் அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்க்கு மைல்டு ஸ்டீல் வித் உட் டிசைன் HPL சீட்ஸில் பெரிய மெட்டல் கேட் ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே போர்ட்டிகோ, சைஸ் 17x13. தரைக்கு பூரா ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும், வாலுக்கு 4x2 அடி சைஸில் ட்ரோன்டைன் டிசைன் டைல்ஸும், கிளைண்ட்டோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சென்டரில் ஒரு அழகான முருகர் டிசைன் டைல்ஸும் வச்சிருக்காங்க. நார்த் வெஸ்ட் கார்னரில் அவுட் சைட் பாத்ரூம், சைஸ் 6x4 இந்தியன் டாய்லெட் டைப். மெயின் டோரை பார்த்தீங்கன்னா எல்லாரும் வழக்கமாக 1.5 இன்ச் இல்லைன்னா 2 இன்ச் திக்னஸ் தான் கொடுப்பாங்க. ஆனால் இவங்க 3 இன்ச் திக்னஸில் நிறைய உட்கார்விங் டிசைன்ஸோட கிராண்டாக ரெடி பண்ணி கிழக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸான லிவிங் ஹால், சைஸ் 16x16. வீடு முழுக்க தரைக்கு 5.25x2 அடி சைஸில் சிம்போலோ பிராண்டில் மேட் ஃபினிஷ் வெர்டிஃபைட் டைல்ஸ் வச்சுருக்காங்க. ஈஸ்ட் சைடில் ஃப்ளோட்டிங் கேபினெட்டோட பெரிய உட்டன் டிவி யூனிட். சீலிங்க்கு பூரா வாக்ஸ் பேனல் வித் சென்டர் CNC கட் டிசைன் பேனல் வித் பேக் லைட்டோட அழகா ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சிருக்காங்க. லிவிங் ஸ்பேஸ் டிஸ்டர்ப் ஆகாதபடி ஸ்டேர்கேஸ்க்குன்னு தனியாக இடம் ஒதுக்கி அங்கே இன்னும் ஸ்டேர்கேஸை பில்ட் பண்ணி படிக்கட்டு கீழே கேபினெட்டோட ஒரு ஸ்டடி ஏரியாவும் பிளான் பண்ணியிருக்காங்க. இது பூஜா ரூம், நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது. டபுள் டோர் டைப்பில் ஃப்ரேமோட டீக்குட்டில் கிராண்டாக ரெடி பண்ணி உள்ள வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு பூராமே டைல்ஸ் இருக்கும். சாமி ஃபோட்டோஸ் அண்டு பூஜா திங்ஸ் வைக்கிறதுக்காக பேஸ் கேபினெட்டோட ஒரு பெரிய டிஸ்பிளே யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. பூஜா ரூமை நிறைய லைட்ஸோட ரொம்ப அட்ராக்டிவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்டர் ஆகிறோம். சைஸ் 16x11. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே ஸ்லைடிங் டோர்ஸ் டைப்பில் பெரிய உடன் வார்ட்ரோப்ஸும் கொடுத்துருக்காங்க. இது ட்ரெஸ்ஸிங் ரூம், சைஸ் 7x4. உள்ள ஒரு பெரிய உடன் ட்ரெஸ்ஸிங் டேபிளும் அது போக ஸ்டோரேஜ்க்காக ஒரு பெரிய உடன் வார்ட்ரோபும் கொடுத்துருக்காங்க.
இது அட்டாச்சு பாத்ரூம். WPC டோர் மாட்டியிருக்காங்க. பாத்ரூம் சைஸ் 7க்கு 5. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஸ்பேஷியஸ் லுக்குக்காக ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டை 10 அடிக்கு பதிலாக ஒரு 6 இன்ச் சேர்த்து 10 அடிக்கு விட்டுருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் கம் டைனிங் கென்றாரம். சைஸ் 16க்கு 11. கிச்சனுக்கும் டைனிங் ஸ்பேஸ்க்கும் இடையில கிரானைட் ஃபினிஷில் ஒரு பெரிய பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப் அமைச்சு அதை ஹைலைட் பண்ணுற விதமாக உடன் பேனலிங் ஒர்க்கை மேலே சீலிங் வரைக்கும் செஞ்சுருக்காங்க. இதில் ஒரு ஹேங்கிங் லைட் மாட்டுறாங்க. அப்போ பார்க்கும்போது இது இன்னுமே சூப்பராக இருக்கும். கார்னரில் டேபிள் டாப் ஹேண்ட் வாஷ் பேசின் வித் பேஸ் கேபினெட்டும் மேலே LED டச் சென்சாரோட ஒரு பெரிய மிரரும் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் நார்த் சைடில் சென்டரில் ஓவன் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனோட டால் கேபினெட்ஸும் கொடுத்துருக்காங்க. கிச்சனில் டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து அதில் நல்லா அகலமாக பெரிய சிங்க்கும் 3 பர்னர் டைப்பில் ஹாபும் மேலே எலக்ட்ரிக் சிம்னியும் மாட்டியிருக்காங்க. டேபிள் டாப் கீழே ஃபுல்லாக பேஸ் கேபினெட்ஸ். இந்த கிச்சனில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா 6க்கு 4 அடி சைஸில் தனியாக ஸ்டோர் ரூம் கொடுத்து உள்ள ஸ்டோரேஜ்க்காக நிறைய கேபினெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டார் கேஸ். படிக்கட்டுக்கு போகிற டார்க் கிரானைட்டில் ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட் ரயில டஃப் அண்ட் கிளாஸ் வித் SS ஹேண்டோட கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே 16க்கு 10 அடி சைஸில் லான்ச். கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டை 10 அடிக்கு பதிலாக 10.5 அடி விட்டுருக்காங்க. அடுத்து லாஞ்சில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் கென்றாரம். இது மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 16க்கு 16. ஸ்டோரேஜ்க்காக மேலே 16 அடி லாஃப்ட் ஷெல்ஃபுக்கு போகிற கபோர்டும் இருக்கும். கீழே வார்ட்ரோப்ஸும் ஸ்பேஸ் சேவிங் கான்செப்டில் புல் அவுட் டைப்பில் ஒரு பெரிய மிரர் வச்சு ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூம்ங்கிறதுனால சவுத் சைடில் ப்ரைவேட்டாக ஒரு பால்கனியும் கொடுத்துருக்காங்க. இந்த டோர்ஸை எல்லாம் டீக்வுட்லேயே செஞ்சு கிராண்டாக கிரானைட்டில் பேனலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. ஜன்னல்கள் எல்லாம் UPVCயில் க்ரோன்ங்கிற ஜெர்மன் பிராண்டில் செஞ்சுருக்காங்க. இது ட்ரெஸ்ஸிங் ரூம். சைஸ் 7க்கு 7. பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிளும் அது போக ஸ்டோரேஜ்க்காக வார்ட்ரோப்ஸும் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 8க்கு 7. வாஷ் பேசின், ஷவர், மேனுவல் டைவர்டர், ஹெல்த் வாஷர், டவல் பார், கிளாசட், மிரர் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஜாகுவார் பிராண்டில் மாட்டியிருக்காங்க. அடுத்து லாஞ்சில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற தேர்ட் பெட்ரூம் கென்றாரம். எல்லா பெட்ரூம்ஸுக்கும் கேன்பி பிராண்டில் மைக்கா டோர்ஸ் மாட்டியிருக்காங்க. இந்த வீட்டில் எல்லா ரூம்ஸுக்கும் இன்டீரியர்ஸை பார்த்தீங்கன்னா WPC மெட்டீரியலே செஞ்சுருக்காங்க. மற்ற 2 பெட்ரூமை மாதிரியே இந்த பெட்ரூம்லேயும் தனியாக ட்ரெஸ்ஸிங் ரூம் கொடுத்துருக்காங்க. சைஸ் 5க்கு 4. அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 9க்கு 4. இந்த வீட்டை முழுக்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செங்கல்லையே கட்டியிருக்காங்க. வைசாக் அண்டு செயில் ஸ்டீலும், ராம்கோ சிமெண்ட்டும், ஏசியன் பெயிண்ட்ஸும், லெக்ராண்ட் சுவிட்சஸும், பாலிகேப் ஒயர்ஸும், கிராம்ப்டன் லைட்ஸும், ஹெவல்ஸ் ஃபேன்ஸுன்னு எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து லாஞ்சில் இருந்து ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்ட்ராரோம்.
சைஸ் 16x13. சீலிங்க்கு நிறைய பார்ட்ஸ் வச்சு ஃபில்லர் ஸ்லாப் முறையில் ரூஃப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதோட அந்த ரூஃபை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி அதுக்கு சிஎன்சி கேட் டிசைன் மெட்டல் கிரில் ஒர்க்கும் நிறைய டெரகோட்டா ஜாலிஸ் வச்சு ஃபேப்ரிகேஷன் ஒர்க் செஞ்சு பால்கனியை வேறு லெவலில் டிசைன் பண்ணியிருக்காங்க. பால்கனியில் உட்காரத்துக்கு வசதியாக சிவில் ஒர்க்ஸ்லேயே தின்ன மாதிரி கிரானைட் ஃபினிஷில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பால்கனியை எல் ஷேப்பில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நார்த் சைட் பேசேஜோட சைஸ் வந்து 28x4. எண்டில் ஒரு அழகான டிசைனில் பெரிய மெட்டல் கிரில் வச்சுருக்காங்க. டெரஸ் போகிறதுக்கு மேலே ஹெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஸ்டேர்கேஸை இன்னர்லேயே பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு சேலுக்கு இல்லை, எம்கே பில்டர்ஸ் வந்து கிளைண்ட்டுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் வீரபாண்டி பிரிவு அடுத்து பிரஸ் காலனியில் அமைஞ்சிருக்கு. டெரஸ் ஃப்ளோருக்கு போகிற ஒயிட் கூலிங் டைல்ஸ் பதிச்சு சோலார் வாட்டர் ஹீட்டர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஹெட்ரூமுக்கு அட்டாச்சாக வாஷிங் ரூம். சைஸ் 16x8. நீங்களும் இந்த மாதிரி நல்லா குவாலிட்டியாக அழகாக வீடு கட்டணுமா? எம்கே பில்டர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். இவங்க ஃபோன் நம்பர் வீடியோலே கொடுத்துருக்கேன். இந்த வீடு எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். அடுத்து கிளைண்ட் ஃபீட்பேக்கை கேட்டுடலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஊட்டியிலேருந்து ஒரு பள்ளியின் தலைமை ஆசிரியர் பேசுகிறேன். எனக்கு வந்து இந்த ப்ரெஸ் காலனிங்கிற இடத்துல ஒரு இடம் வாங்கி ரொம்ப நாளாக ஒரு வீடு கட்டணும்னு ஒரு எண்ணம் வந்தது. யாரை கான்டாக்ட் பண்ணலாம் என்ன பண்ணலான்னு ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது எங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு இந்தியன் வங்கி மேனேஜர் ஒருத்தர் இதில் மகேஷ் கண்ணனுங்கிறவர் ரெக்கமெண்ட் பண்ணார். சார் இவர் நல்லா செய்வார், எனக்கு வீடு கட்டி கொடுத்தாரு சொல்லி போட்டு. சரி, அதுக்கப்புறம் தான் அவர் மூலிமா இவரை கான்டாக்ட் பண்ணோம். வந்து இவர் பில்டிங் எல்லாம் காட்டினார். பூரா பார்க்கும்போது ரொம்ப பிரமாதம் பண்ணியிருந்தார். சரி, அதை பார்த்தோன்னே இவர் கொடுத்துட்டோம். நாங்கள் வந்து அடிக்கடி இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் தான் 100% பார்க்கணும், ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பொறுப்புன்னு சொன்ன உடனே அவரே எடுத்துக்கிட்டாரு. ஆரம்பத்தில் பூமி பூஜை போடுறது மட்டும்தான் நாங்கள் வந்திருந்தோம். அவர் இபி, போர்வெல், இந்த பில்டிங் பிளான் அப்ரூவல் எல்லா காரியத்தையும் அவரே முன்னின்று அவரே பார்த்துட்டாரு. பில்டிங்லேயும் சொல்ல போனால் கிட்டத்தட்ட ஒரு 1 இயரில் அவர் வாஸ்து பூஜை போட்டு அடுத்த 1 இயருக்குள்ளே பில்டிங் தரையினார். அதே மாதிரி பில்டிங் கட்டி கொடுத்துட்டாரு. எல்லாமே நாங்கள் ஒரு ஃபஸ்ட் லெவல் கான்கிரீட், செகண்ட் லெவல் கான்கிரீட்டு, இந்த டைல்ஸு அண்டு பெயிண்டிங் கலருக்கு மட்டும்தான் நாங்கள் வந்துட்டு போயிருப்போம். மேக்ஸிமம் இந்த 1 இயரில் ஒரு 10 டைம்ஸ் வந்திருப்போம். இது பூரா அவர் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணோம். நாங்கள் ஒரு 100% அவர் நம்பினோம். அவர் அதுக்கு மேலே 110% பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த வீடு நீங்கள் சுற்றி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பூரா ஃபுல் பிளானும் அவர் தான். நாங்கள் எந்த ஐடியாவும் கொடுக்கல. எலிவேஷன்லேருந்து பில்டிங் ரூம் சைஸ்லேருந்து டெக்கரேஷன்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சரி மகேஷ் கண்ணன் அவர் தான் பண்ணார். அவர் பற்றின டீட்டெயில்ஸ் வேணால் இந்த பின்னாடி உங்களுக்கு அவரோட நம்பருக்கு கான்டாக்ட் நம்பரெல்லாம் கொடுத்துருக்குறேன். ரொம்ப நம்பி கொடுக்கலாம், பிரமாதமாக பண்ணி கொடுப்பாரு. இந்த வீடு நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அதை விட பல மடங்கு திருப்தியாக பண்ணி கொடுத்துருவாரு.